வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது லாக்டவுன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனுபவமா பரமேஸ்வரன் வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு ஃப்ரெண்டு, சரி நாளைக்கு வா நான் உனக்கு வேலை ஏற்பாடு பண்றேன்னு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போறாங்க. என்னடா வேலை ஏற்பாடு பண்றது ஒரு பார்ட்டி கூப்பிட்டு போறாங்க, அப்பயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும். அதெல்லாம் தவிர்த்துட்டு அங்க போயிட்டு அந்த பார்ட்டியில ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலை வாங்கி கொடுத்துறேன், வா சரக்கு போடலாம் அப்படின்னு கூப்பிடுறதுனால இவங்களும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு மாட்டையே படுத்துறாங்க. ஒரு நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு தெரிய வருது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே. என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட பேர் லாக்டவுன். இந்த படம் லாக்டவுன் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஏன்னா படமே அந்த சமயத்தில் எடுத்து வச்சிருந்தா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால பெருசா நம்மளால கனெக்டபிள் இல்லாம போயிருச்சு. அனுபவமா பரமேஸ்வரன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த ரோலுக்கு ரொம்ப ஆக்டா இருந்தாங்க. அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன், இவங்க அந்த பிரச்சனைக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமா அவங்களுக்கு பக்கபலமா அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தது. பட் என்ன இந்த பிரச்சனையை வீட்டுல சொல்லி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு தீர்வுங்கிறது கிடைச்சிருக்கு. அதான் படத்தோட கிளைமேக்ஸ்லயும் சொல்றாங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல சொல்லுங்க அப்படிங்கிறது தான். பட் அதுக்கு இவங்க எடுக்கிற முடிவு, அவங்க அபார்ஷன் பண்றதுக்காக போறது, அந்த சமயத்துல லாக்டவுன் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ்னஸ் படத்துல கூட்டி இருந்தாலுமே ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது எந்த இடத்துலயுமே பெருசா ஒரு என்கேஜிங்கா கொண்டு போகாம விட்டுட்டாங்க. படமே 2 மணி நேரத்துக்கு உள்ளதான் ஓடுது. அந்த 2 மணி நேரமும் நமக்கு இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு என்கேஜிங்கா ஒரு சீரியஸ்னஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் செம்மையா இருந்திருக்கும். முக்கியமா இது யார் பண்ணா என்ன பண்ணாங்க அந்த சைடே போகல, எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட ஒரு 1.5 மணி நேரம் கடத்த நடிச்சது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பாக்குறேன். மித்தபடி ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் இந்த படம் நல்ல படம் ஆயிரும். அதுல அந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமா. இந்த படத்தோட இந்த ஒரு ஒன்லைன் அப்படிங்கிறது சசிகுமார் இயக்கத்துல வெளியே வந்திருந்த ஈசன் அப்படிங்கிற திரைப்படத்தையுமே எடுத்துக்கலாம். எனக்கு இந்த படத்தோட அந்த படம் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஈசன் இது வரைக்கும் பார்க்கலைன்னா தாராளமா அந்த படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம்.